ஒரு யூடியூப்ல ஒரு சாட்சி கேட்டேன். அவருக்கு 3 தங்கச்சிமார் இருந்தாங்களாம். அவங்க அப்பா திடீர்னு இறந்து போனார். அவருடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஹோட்டல்ல போய் அவர் வேலைக்கு சேர்ந்தாராம். அவங்க கொடுக்கிற சாப்பாட்டுல மிச்சம் மீதி வாரது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருப்பாரா. ஏதாவது மிச்சம் வந்தா தன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தாய்க்கும் தங்கச்சிக்கும் எடுத்துட்டு போனமேன்னு உட்கார்ந்து இருப்பாரா. ஒரு நாளைக்கு அவர் எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கும் போது ஒரு சபையில இரவின் வேளையில ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தாரா, கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாத்துவார், உன் பிரயாசத்தை கர்த்தர் நீக்குவார் சொல்லி அவர் சொல்லி கொண்டிருந்த உடனே தன் கொண்டு வந்த அந்த ஆகாரத்தை வைத்து விட்டு அந்த சபையின் ஓரமா, ஏன்னா அவருக்கு சரீரம் பூரா நாத்தம் அடிக்குமா, அதனால ஓரமா நின்னுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரா. அப்ப சொன்னாரா, இந்த ஆண்டவர் எனக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அந்த ஊழியக்காரர் உள்ளாடி நின்று சொன்னாரா, உனக்காகத்தான் கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிறார், உள்ளவான்னு. இவர் சொன்னாரா, என் உடம்பெல்லாம் நாறுத, கர்த்தருடைய இரத்தம் உன்னை பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா. அவர் சாட்சியில சொன்னார் பாருங்க, 17 ஆண்டுகள் 17 வருஷம் நான் அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். என் தாய்க்காகவும் தங்கச்சிக்காகவும் என் குடும்பத்துக்காக. எனக்கு 13 வயசுல அவர் ஆரம்பித்த அந்த வேலை, கர்த்தர் அவருக்கு அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துக்கு தினமும் சாயங்காலம் வேலை முடிஞ்சோன ராத்திரி 11 மணிக்கு தான் வேலை ஹோட்டல்ல மூடுவாங்களாம். 11 மணியில இருந்து அவர் 12-1 மணி வரைக்கும் தேவ சமூகத்தை அந்த வாசல எல்லாம் பூட்டிட்டு போயிருவாங்களாம். வாசல்ல வந்து உட்கார்ந்து இருந்து அழுவாராம், ஆண்டவரே நான் உங்களை ஒரு நாளைக்காவது பார்க்கணும், உங்க மகிமையை நான் பார்க்கணும். இதுல சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னிடத்துல பேசுகிறது போலவே இருக்கிறது, என் இருதயத்தோடு பேசுகிறது போல இருக்கிறது. நான் இவ்வளவு காலம் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போனார்கள், என் தகப்பனுடைய குடும்பம் என்னை கைவிட்டது, என் பிள்ளை தங்கச்சிகளுக்கு ஒரு தனியா ஒரு துணி வாங்கி கொடுக்க முடியவில்லை, கிழிந்ததை போட்டுக்கொண்டு நடக்கிறார்கள், கிழிந்தது இருக்கிறதுனால அவர்களால வெளியே நடக்க முடியவில்லை, இவ்வளவு அவமானப்படுகிறோம், அவ்வளவு சோர்வாய் இருக்கிறோம், எனக்கு ஒரு வாழ்க்கையுண்டா என்று சொல்லி அவன் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நின்றபோது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே தான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரயாசம் அல்ல உங்களை வாழ வைக்கிறது, கர்த்தருடைய கிருபையே.